சூப்பர் பஞ்சு டைலாக் ஒன்று உண்டு. டேய் நான் வரலாற்றவை இல்லடா, வரலை விட்டு ஆற்றவேன். இப்போ தாவேகா தலைவர் விஜயும் வரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் யாரு கண்ணில் வரலை விட்டு ஆட்டுறாப்புல? திமுக கண்ணில் விட்டு ஆட்டுறாப்புலையா, இல்லை அதிமுக கண்ணில் விட்டு ஆட்டுறாப்புலையா, இல்லை பாசக கண்ணில் விட்டு ஆட்டுறாப்புலையா, இல்லை அவர் கண்ணில் அவர் வரலை விட்டு அவரே ஆட்டிக்கிறாப்புலையா? தெரிய மாட்டேங்குதப்பா. விஜய் என்ன அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அவரை சுற்றி நடக்கிற அரசியல் இருக்கு, அந்த அளவுக்கு அவர் ஒர்த்தா இல்லை வெத்தா பார்த்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் திருப்பார். கோப்பு தாவேகா தலைவரை கொஞ்சம் தள்ளி ஓரமா வைங்க, அது அப்புறமா பார்ப்போம். ஒருவேளை ஐயா எடப்பாடியாரு ஒண்ணுமே இல்லாம மொட்டையா நின்றாட்டு வைங்க. ஐ மீன் எந்த கூட்டணியும் இல்லாம நடு ரோட்ல தன்னந்தனியா மொட்டையா நின்றாட்டு வைக்கல. அவருக்கு மொட்டை அடிச்சதுக்கான முழு பெருமையும் அண்ணே சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன் தான் போய் மொத்தமா சேரும். அப்பேற்பட்ட ஒரு வாயி அண்ணனுக்கு. ஒரு மனுஷன் எதை பேசக்கூடாதோ அதை நல்லா கத்தி பேசி கலவரமாக்கி விட்டுருக்காப்புல. அதான் இனிமேல் வர்றவன் கூட யோசிக்கிற அளவுக்கு நம்மளையும் அப்படித்தான் பேசுவாங்களோ, அவங்க எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீ எதையோ வாங்கிட்டு தாண்டா போய் சேர்ந்துருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. அதான் சொன்னாப்புலையே. அண்ணன் என்ன சொன்னாப்புல தெரியுமா? திண்டுக்கல் சீனிவாசன் எங்ககிட்ட கூட்டணி வர்றவன்லாம் எத்தனை சீட்டுன்னு கேட்டால் பரவாயில்ல சார், எத்தனை பொட்டி தருவேன்னு கேட்குறாங்க சார். ஒருத்தரானா 20 சீட்டு கொடு 40 கோடி கொடுன்றான், இன்னொருத்தரானா 40 சீட்டு கொடு 80 கோடி கொடுன்றான். அண்ணனோட பேச்சு அது. அண்ணன் யாரை சொல்கிறாரு அப்படின்னு ஓரளவுக்கு வெளியில் கணிக்க முடியுது. இப்போ ஐயா எடப்பாடியாரும் விஜயும் ஒன்று சேர்த்தாப்புல பேசிக்கிட்டாங்க, சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸு வெளியில் வருது. எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு நியூஸு மொட்டையாக எங்கேயுமே வராது. ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தா அதுக்கு கண்ணு காது மூக்குன்னு வச்சு சடை பின்னி நல்ல அலங்காரமாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு உண்டான அந்த கரு அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இங்கே பேசுனதுக்கு பட் ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலை, அதாவது கூட்டணியை பற்றியெல்லாம் எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. புசி ஆனந்தனே சொல்லிட்டார், இல்லைப்பா நாங்கள் அதிமுக கூட கூட்டணி இல்லை. இப்போ எலெக்ஷன் வரப்போதா என்ன? அதுக்குள்ளேயும் கூட்டணிக்கு ஆளாளுக்கு அந்த அளவுக்கு விஜயை சுற்றி ஒரு பெரிய அரசியல் நடக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த பிள்ளைக்கு அப்போதான் புள்ள ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கோம், உடனே வெளியில் வீட்டுக்கு வெளியில் போர்டு அடித்து புள்ள பேரை போட்டு பக்கத்தில் IAS IPSன்னு போட்டுக்குவாங்க. இல்லை அந்த மாதிரி அவர் என்னைக்கு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணாரோ அன்னைக்கு பக்கத்தில் விஜய் CM அப்படின்னு போட்டு எழுதிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர உற்சாகமாக இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலி விஜயோட ப்ளஸ் பாயிண்ட்டு விஜயோட மைனஸ் பாயிண்ட்டு ஒன்று தான். உண்மையிலே அவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எவனுக்குமே தெரியாது, அவருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் எலெக்ஷனை பார்க்கணும், இறங்கி ஓட்டு கேட்கணும், மக்களை பார்க்கணும், அவங்க ஓட்டு போடணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வாக்கு என்னன்றதே தெரியும். அதான் ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் பேர் இது வரைக்கும் சேர்ந்துருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. கூட ஒரு 25 லட்சம் பேர் ஆக மொத்தம் 1 கோடி பேர் கட்சியில் இணைவாங்க, அந்த கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் அப்படின்னாங்க. இந்த 75 லட்சம் பேரும் விஜய ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க. பட் ஆனால் அரசியல் கட்சி அது வரைக்கும் இருந்தது கிடையாது. நற்பணி மன்றத்தை அப்படியே தனியாக மாற்றிருப்பாப்புல. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, நம்ம ஆந்திராவில் பவன் கல்யாண் மாதிரி வந்துடுவோம், அதாவது எடுத்தோன்னே சிஎம்முக்கு வேண்டாம், நம்ம டெப்புட்டி சிஎம்முக்கு கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போய் நீங்கள் அந்த அளவுக்கு இன்னும் ஒர்த்து இல்லை ராஜா, இவன் ஒர்த்து என்னன்னு இது வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எப்படி எடுத்தோன்னே இவ்வளவு கொடுக்கறது, இதையெல்லாம் கொடுக்குறது. ஏன்னா இங்கிட்டு கொடுக்குற அதே விஷயத்த பாமக அந்த பக்கம் அதிமுக கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்கும் இல்லாமலா இருக்காது. ஓகேன்னு சொன்னால் உடனே ஓடி போயிடுவாங்க. ஒருவேளை 2026 அந்த இது இப்போ 2 துணை முதலமைச்சர் ஆக்குறதா இல்லை ஒரு முதலமைச்சரை வச்சு உள்ளுக்குள்ளே ஓட்டுறதா எதுவுமே இது வரைக்கும் ஐயாவுக்கு ஒழுங்காக பிடிபடலை. ஆனால் ஐயா எதுக்குமே இது வரைக்கும் நோ அடித்து சொல்லலை. ஆனால் எப்பயுமே ஒரு டெக்னிக் ஒன்று உண்டு. நீ என்னை வெளியில் போன்னு சொல்கிறது, நான் சொல்கிறேன் நீ வெளியில் போன்ற கணக்கு தான் இங்கே ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அவங்க கூட சேர மாட்டோம், நாங்கள் அவங்க கூட சேர மாட்டோம். எலெக்ஷன் அப்போ எப்படி வேணாலும் யார் வேணாலும் மாறலாம்.
இப்போ இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை என்னன்னா, விஜய் தனியா வந்து நிப்பாரா இல்ல கூட்டணி கூட நிப்பாரா? அதாவது விஜய் உண்மையிலேயே அரசியல், தமிழ்நாட்டு அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா புலி வருது கதை தான் இருக்கலாம். அதாவது அவரோட அந்த ஓட் பேங்க் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப கீழே திறந்தாழ்ந்து போயிடாம ஓரளவுக்கு நிற்கக்கூடிய ஓட் பேங்காக தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே 2 கட்சி தான் இது வரைக்கும் இருந்தது, இனிமேலும் அப்படித்தான் இருக்கும்னு நம்புகிறோம். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இதுக்கு இடையில இதை போட்டி போட்டு இந்த 2 கட்சியை பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ, அது அதில் உள்ள ஓட்டுகளை பிரித்து தான் இங்கே உட்கார்ந்து இருந்தது இது வரைக்கும். அதாவது பிஃபோர், அதாவது இப்போ ஐயா கலைஞர் பீரியடாக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா பீரியடாக இருக்கட்டும், அது வரைக்கும் தமிழ்நாட்டோட ஓட் பேங்க் கிட்டத்தட்ட டிஎம்கே ஏடிஎம்கே 2 சேர்த்தாப்புல கிட்டத்தட்ட 80% வச்சுருந்துருக்கா. 80% வச்சுருந்துருக்கா, சாலிடாக வச்சுருந்துருக்கா. அதுலலாம் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி அது ஏன் உள்ளே வந்தவங்க ஆக்ரோஷம் உள்ள வராங்க. பல சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது, அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அங்கேருந்து தான் ஓட்டை பிரிச்சிருக்காங்களே தவிர தனியாக எங்கேருந்துமே வந்து இது வரைக்கும் ஓட்டு விழுந்ததில்லை. அங்கேருந்து விழுந்த ஓட்டு தான். இது 2மே இல்லாத கட்சிகள். அதாவது இப்போ திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். இப்போ எதுக்காக விஜய் வந்து உள்ளே வந்து நேரடியாக திமுக அடிக்கிறாருன்னா, இப்போ அங்கனுக்குள்ள அவங்களோட ஒட்டுமொத்த நினைப்பு, இங்கே இருக்கிற அத்தனை பேரோட நினைப்பை திமுக, அது அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், நாதாக்காவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருந்தாலும் அவங்களுக்கு எய்மு திமுகலேருந்து பிரிக்கின்றது தான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, திமுகலேருந்து எந்த ஒரு ஓட்டையும் எப்பயும் பிரிக்க முடியாது. அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சிந்துறது சதுரெல்லாம் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. இப்போ இதை விஜய் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அது அதிமுகவில் நாம் போய் சேருவோமா, இப்போ போய் சேர்ந்தால் நமக்கு என்ன இருக்குது, ஒருவேளை அங்கே போய் சேர்ந்தோம்னா அவங்க பேச்சை நம்ம கேட்கணுமா, நம்ம பேச்சை அவங்க கேட்பாங்களா, இல்லை நமக்கு வர வேண்டியது. ஏன்னா இப்போ அவங்களோட தலைமையில் தனியாக ஒரு கட்சியை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கள தலைமையாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் தான், அதாவது விஜயை தலைமையாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் தான் அவர் பின்னாடி தெரியுது. அவரை முதலமைச்சர் வேட்பாளர் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட வச்சால் யாருக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எடப்பாடியாரை விட விஜய்க்கு தான் பெனிஃபிட் அதிகம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே இறங்கி வேலை பார்க்கறது கீழே உள்ள அந்த கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஊராட்சியில் ஆரம்பித்து பேரூராட்சியில் ஆரம்பித்து வட்டம் மாவட்டம் நகரம் ஏகப்பட்டது உள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டு வரும். அது அத்தனையும் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி உள்ளே வச்சு, ஏற்கனவே கட்டியிருக்க ஒரு வீட்டில் வாடகைக்கு போய் இருக்கிற மாதிரி விஜய் போய் இருந்துட்டு வரலாம். ஆனால் இந்த இடத்துல இது வரைக்கும் விஜய் அந்த டிசிஷனை எடுக்கலை. அது வேண்டாம் அப்படின்ற, அதை தனியாகவே நிற்போம். விஜய் தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் என்டிஆராகவும் விஜயகாந்தாகவும் தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. அது எந்த அளவுக்கு இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், என்டிஆராக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வகையில் அதில் சம்மந்தப்பட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்த ஆளுங்க, நேரடியாக மக்களை சந்தித்த ஆளுங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம், நேரடியாக மக்களை சந்திச்சாங்க. அவங்க படத்தில் நடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் சினிமாவும் இன்னொரு பக்கம் அரசியலும் டிராவல் பண்ண ஆளுங்க. சினிமா தனி அரசியல் தனின்னு டிராவல் பண்ணது கிடையாது. பட் அங்கே அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. விஜய் ஆல்ரெடி தனக்கு யார் எதிரி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணுறாரு. அது எல்லா கட்சிகளுமே பண்ணுறது தான். யார் எதிரின்னு நினச்சி அதை வச்சு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கே மூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் யார் அலையன்ஸ், அவர் வந்து ஒரு ஓப்பன் இன்விடேஷன். எப்படி அந்த யார் எதிரின்றதை முடிவு பண்ணாரோ அந்த எதிரியோட கூட்டணியை எப்படி கலைக்கிறது அதையும் சேர்த்தாப்புல முடிவு பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கார். அதுக்கான ஓப்பன் இன்விடேஷன் தான் அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு அறிவிப்பு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லா பக்கமும் உட்கார்ந்துருக்காங்க. கடைசியில் அங்கே ஒன்றும் முண்ட முடியலை. ஏன் இன்ஃபேக்ட் அதிமுகவே எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கு, எங்கேருந்து தான் அங்கேருந்து ஏதாச்சும் ஒன்று. ஏன்னா அங்கேருந்து பிச்சா தானே உண்டு கூட்டணியை, இங்கே தான் ஒருத்தன்னு வராமல் உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஆனால் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் 2026 ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கூட்டணி கண்டிப்பாக அமைஞ்சே ஆகணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அப்படி அமையலைன்னா அதோட வேல்யூ கீழே போகும். அப்படி கீழே போகிற அந்த வேல்யூ எங்கே போய் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஒருவேளை பாஜகவுக்கு போகலாம், இல்லை சீமானனுக்கு போகலாம், இல்லையா விஜய் அவர்கள் கூட போகலாம். இந்த இடத்துல ஒருவேளை அதை இது வரைக்கும் சொன்ன பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருந்தது திமுக அதிமுகன்னு இருந்தது. ஒருவேளை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு. ஏன்னா இது வரைக்கும் பெருசாக எதிர்த்து விளையாட ஆள் இல்லை. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கிற காலத்தில் நம்ம பல பேரை வளர்த்து விட்டுருக்கோம்.
எல்லாரும் இங்கே அதிமுக மேலே ஐயா எடப்பாடியார் மேலே ஏறி சவாரி பண்ணவங்க தான் நல்லா ஏறி உண்டு கொளுத்து இப்போ தனியாக தெம்பா நிற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்படி தயாராக இருக்க பட்சத்தில் இவங்க யாரையாவது இழுத்து கொண்டாந்து மறுபடியும் உள்ளே சேர்க்கணும். ஒருவேளை பாமக உள்ளே சேர்ந்தா விசிகா வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக அடுத்து சொல்லிட்டா. பாமக உள்ளே சேர்ந்தா மேபி கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக இருக்கலாம். அதாவது ஜெயிக்கிறது தோக்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த போட்டி இழுபறியில் இருக்கு இல்லைங்களா, ஓரளவுக்கு முட்டி மோதி ஜெயிக்கிற அசால்ட்டாக ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து மாறி கொஞ்சம் அரசல் புரசலாக ஜெயிக்கலான்னு வைங்கள. அப்போ ஏற்பட்ட ஒரு கூட்டணியாக இந்த இடத்துல உருவாக்கி வச்சது அந்த ஃபைட்டுன்னு டஃப்பாக இருக்கும். இதே கூட்டணிக்குள்ளே ஒருவேளை விஜய் வந்து உட்காந்து இப்போ விஜயோட ப்ளஸ் பாயிண்ட்டு குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 7-8% வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது சீமானே கிட்ட ஒரு 15 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு வந்ததை இவர் ஆரம்பித்து வெறும் ஒரு 1.5 வருஷத்தில் வந்து உள்ளே வந்துடுவார், ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கும். அப்படி ஒரு வேளை கிடைச்சதுன்னா விஜயோட இந்த இது யாரை வந்து கீழே டவுன் பண்ணி உட்கார வச்சிடும். ஒருவேளை இந்த சைடு கூட்டணி உள்ளே போனால் அப்போ சீமான் அண்ணன் இதனால தான் வாயிலே வயிற்றுலையும் அப்பையிலேருந்து சீமான் அண்ணன் அடிச்சுட்டு கிடக்கிறாப்புல. ஆனால் அந்த அளவுக்கு ஒத்து இருக்குமா இதெல்லாம் நமக்கு சொல்கிறது கணிப்பு. இந்த 7% 8% ஒருவேளை 2% 3% கூட போகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டத்தை அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை அசால்ட்டாக கூட்டிட்டாரு. இவருக்கு இனிமேல் இவர் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த கூட்டம் யாருக்காக இருந்தாலும் கூட விஜய்னு இல்லை, இப்போ சன்னி லியோன் வர்றாங்கன்னு வைங்கள அவங்களுக்கு அந்த கூட்டம் தாராளமாக கூடும். சமந்தா வர்றாங்கன்னு வைங்கள அவங்களுக்கும் பயங்கரமாக கூட்டம் கூடும். ராஷ்மிகா மந்தனா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கூட்டம் கூடும். கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னு நினச்சி நாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப முட்டாள்தனம். இவர் எப்படி என்ன கொண்டு போகிறாரு அதையும் பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது. ஸோ விஜய் உண்மையிலே ஒர்த்தா இல்லையா அப்படின்றது அவர் களத்தில் இறங்கி பரீட்சை எழுதி ரிசல்ட் வரும்போது தான் இவன் உண்மையிலேயே திறமையானவனா படித்தவனான்றது அந்த ரிசல்ட்டில் தான் தெரியுமே தவிர பரீட்சை எழுதும் போதோ ஹால் டிக்கெட் வாங்கும் போதோ எதுவுமே தெரியாது. இப்போதைக்கு வந்து தோராயமாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு உட்கார்ந்துருக்காங்க. இவர் பெரிய ஆள், இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், கண்டிப்பாக ஒரு செலிபிரிட்டிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் என்றைக்குமே உண்டு. பட் அந்த கூட்டம் ஒரு ஒரிஜினல் ஃபாலோவராக மாறும். அதாவது ஒரு தொண்டனா ரசிகனாக இருக்கிறது வேற, ஒரு தொண்டனாக இருக்கிறது வேற, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை முதல் படி ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷங்களில் இப்போதைக்கு அவரால் எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலையும் மேலே போய் உட்காரணும். ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் 2026 நான் வாரேன்ட்டு. 2026 நீங்கள் வரலாம், வந்ததுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு இடத்த கொடுத்து உட்கார வைக்கலாம், அவ்வளோதான், மேக்சிமம் அவ்வளோதான். இடத்த பிடிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் முழுக்க எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே இறங்கி மக்களை இருந்து அவங்க பிரச்சனையை பேசி வெறும் அறிவிப்பை மட்டும் கொடுத்துட்டு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு மாநாடு வச்சா மட்டும்தான் பேச வெளியில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. அதையெல்லாம் டெவலப் பண்ணி வந்ததுக்கப்புறம் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன நடக்குது, மக்களோட பிரச்சனைகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நம்ம இருந்து அதை ஃபேஸ் பண்ணாதான் என்னன்றது தெரியும். பார்ப்போம், ரொம்ப நாள்லாம் கிடையாது, இப்போ கூடிய சீக்கிரம் வந்துடும். பட் ஆனால் எப்படியும் அவங்க கூட்டணிக்கு ஓகே நாங்கள் வாரோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. பட் அதை சேர்த்து உள்ளுக்குள்ளே அவ்வளவு தூரம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு எந்த கட்சி உள்ளே இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை விஜயோட துணை நமக்கு வேணும்னு ஐயா எடப்பாடியார் நினச்சிருந்தா கடைசி வரைக்கும் அவர் துணையாக மட்டும்தான் இருக்க முடியும், தலையாக இருக்க முடியாது. பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி.